வெல்கம் டு மை சேனல். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். This video is sponsored by Buymode e-shopping. இந்த ஷாப்பிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்லாம் இருக்குது, நம்ம வாங்கிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சஜ்ஜதா சஹவு அப்படின்னா என்ன, எத்தனை பேருக்கு தெரியும்? சஜ்ஜதா சஹவு அப்படின்னா தொழுகையில நம்ம எத்தனை பேரோ அந்த நேரத்துலதான் நம்முடைய ஷைத்தான் ஊசலாட்டம் இருக்கும் இல்லையா? நம்ம எத்தனை ரக்காயத்து தொழுதோம், இவ்வளவு தொழுதுட்டோமா நமக்கே ஞாபகம் இருக்காது, சில நேரம் குழப்பிடுவோம். அதுக்கு பேரு என்ன? சஹவு அப்படின்னு அந்த வார்த்தைக்கு மறதி அப்படின்னா பொருளாம். சஹவு என்ற வார்த்தைக்கு மறதி. சில வேளைகளில் ஷைத்தான் நம்மளுடைய உள்ளங்கள்ல ஊசலாட்டம் போடும். தொழுகையை நம்ம நிறைவேற்றும் போது அதை கெடுக்கணும்னு என்ன செய்வான்? ஷைத்தான் முயற்சி செய்வான். ஹதீஸ்ல என்ன வந்திருக்கு அப்படின்னா, உங்களில் யாராவது தொழுகை நின்று அப்போது ஷைத்தான் அந்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறான். எதுவரை என்றால் அவர் எத்தனை ரக்காயத்து தொழுதும் என்று அந்த நினைவே இருக்காத அளவுக்கு ஷைத்தான் குழப்பி விட்டுறான். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, கடைசி இருப்புல அத்தஹியாத்து இருப்பில் இருக்கும்போது வலது பக்கம் மட்டும் சலாம் கொடுத்துட்டு நம்ம சஜ்தா சஹவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப தொழுகை வாஜிபுகள் ஏதாவது ஒரு மறந்து விடுபட்டு போச்சு, உதாரணமாக முதல் இருப்பிலே மறந்து விடுவது, சில நேரத்துல அந்த வாஜிப்பை பிற்படுத்தி விடுவது, அல்ஹம்து சூரா துணை சூறாவை அதுக்கப்புறம் ஓதுவது, அந்த மாதிரி ஒவ்வொரு தொழுகையில நம்ம ரெக்காயத்தை மறந்து தொழுவோம். இப்ப சந்தேகம் வலிமையா இருக்கு, எப்போவாது ஏற்படுகிறது என்றால் அந்த தொழுகையை என்ன செய்யலாம்? முறித்து விட்டு அமர்ந்து சலாம் கொடுத்து மறுபடியும் நம்ம அதை தொழுது கொள்ள வேண்டும். சந்தேகம் அடிக்கடி வருது, அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா, அந்த எண்ணம் ஏற்படுது அப்படின்னா, எத்தனை ரக்காயத்து தொழுதோம் அப்படின்னு நம்முடைய மனம் உறுதியாக கணக்கிறதோ அதை என்ன செய்யலாம்? பின்பற்றி அந்த தொழுகையை நிறைவு செய்ய வேண்டும். இந்த நிலையில்தான் சஜ்தா சஹவு வாஜிபாகாது அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப சந்தேகம் அடிக்கடி வரக்கூடிய நிலைமை பழக்கமா இருந்துச்சு, நம்ம குறைந்த எண்ணிக்கையில தான் தொழுதுருக்கோம், ஆனா அது கரெக்டா நமக்கு தோணுது, நமக்கு குறைந்த எண்ணிக்கையில தான் தொழுதுருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு மனசுல தோணுச்சு அப்படின்னா நம்ம சஜ்தா சஹவு செய்து கொள்ளலாம். அது எப்படி செய்யறது சஜ்தா சஹவு அப்படின்னா, இப்ப நீங்க தொழுது முடிச்சிட்டீங்க, இடையிலதான் உங்களுக்கு சந்தேகம் வருது. அப்போ கடைசி இருப்புல அத்தஹியாத்து ஓதி முடிச்சுட்டு வலது பக்கம் மட்டும்தான் நம்ம சலாம் கொடுக்கணும். பிறகு மறுபடியும் தக்பீரை கூறி 2 சஜதாக்கள் செய்ய வேண்டும். குறைந்தது 3 தடவை சுபஹான ரப்பில் அலா ஓத வேண்டும். மறுபடியும் நம்ம அத்தஹியாத்து ஸலவாத்து இஸ்திக்ஃபார் ஓதி 2 பக்கமும் எப்பவும் போல சலாம் கொடுத்து அந்த தொழுகையை நம்ம நிறைவு செய்யணும். சப்போஸ் ஒரு பெண் அத்தஹியாத்து ஓதிட்டாங்க, பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா மறந்துட்டாங்க, ஆனா சலாம் கொடுக்காம சஜ்தா சஹவு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த தொழுகை கூடிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பெண் எப்படின்னா சஜ்தா சஹவு அது இருக்கு, அப்ப அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, 2 பக்கமே கொடுத்துட்டாங்க, சலாம் கொடுத்துட்டு மறுபடியும் சஜ்தா சஹவு செய்யறாங்க. ஆனா அப்படி செய்யக்கூடாது, தொழுகை அப்போ கூடிவிடும். அப்ப ஒரு தொழுகையில் பல தடவை எவ்வளவு மறதியாக நீங்க தொழுதாலும் ஒரே ஒரு சஜ்தா சஹவு செஞ்சாலே போதுமானது அப்படின்னு சொல்லப்படுது. இன்ஷா அல்லாஹ் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.